பெரும்பாலும் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொன்ன மருந்துகளை பற்றி பார்த்துட்டு வரோம். சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள், அதில் 7 முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு சித்த மருந்துகளில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது, எந்த லெவலில் உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதற்கான தீர்வுகள் என்ன, இல்லை இந்த மாதிரி சிறுநீர் பிரச்சனைகளை சித்த மருத்துவத்தின் மூலம் குணமாக்குவது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் பாருங்க. ஸோ நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய உடலில் சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்களில் பிரச்சனை ஏற்படுறது, தோள்களில் சுருக்கம், நம்ம தோலில் சுருக்கம் ஏற்படுறது, நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை தாண்டி சிறுநீர் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சிறுநீர் பிரச்சனை அப்படிங்கிறத இது ஏற்படாமல் இருக்க முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக இந்த புரோட்டீன் யூரியா கண்டிஷனுக்காக இருக்கட்டும், சர்க்கரை நோய்க்காக இருக்கட்டும், ஸ்பெஷல் மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டு உங்கள் சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் என்னென்ன இருக்குது, சிறுநீர் பிரச்சனைகளை சமாளிக்க மூலிகைகள் என்னென்ன எடுக்கலாம். ஸோ இதுலையுமே சித்தர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இதில் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது வரும் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெரும்பாலும் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சித்தர்கள் சொன்ன மருந்துகளை பற்றி பார்த்துட்டு வரோம். சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான சிறுநீர் தொடர்பான பிரச்சனைகள், அதில் 7 முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு சித்த மருந்துகளில் என்னென்ன தீர்வுகள் இருக்குது, எந்த லெவலில் உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா அதற்கான தீர்வுகள் என்ன, இல்லை இந்த மாதிரி சிறுநீர் பிரச்சனைகளை சித்த மருத்துவத்தின் மூலம் குணமாக்குவது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பதிவை முழுசாக பாருங்கள். ஸோ நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய உடலில் சைடு எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்களில் பிரச்சனை ஏற்படுறது, தோள்களில் சுருக்கம், நம்ம தோலில் சுருக்கம் ஏற்படுறது, நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதை தாண்டி சிறுநீர் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமான என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சிறுநீர் பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது சிறுநீர் பிரச்சனை சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடியதுன்னா பர்னிங் மிக்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எரிச்சலோட சிறுநீர் கழிக்கிறது. இது பெரும்பாலும் ஃபர்ஸ்ட்டு இது ஒரு சைனாக எடுத்துக்கலாங்க. நான் இது வரைக்கும் எனக்கு சுகரே இல்லை, ஆனால் இந்த எரிச்சலோடு போகக்கூடிய சிறுநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு அலாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 2வது முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போகிறது, பாலியூரியா அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். ஸோ அடிக்கடி நம்ம யூரின் போகிற ஒரு நிலைமை ஏற்படுது. ஸோ இந்த கண்டிஷனும் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இப்போ தான் நான் தண்ணி குடித்தேன், உடனே ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நான் யூரின் போகிறேன், தண்ணீர் குறைவாக குடித்தாலும் எனக்கு வருதுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நைட்டில் கூட நான் அடிக்கடி யூரின் போகிறேங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, இதனால் தூக்கமே கெட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நிறைய சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய சிறுநீர் பிரச்சனை. அடுத்து 3வது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜென்சி. அடிக்கடி யூரின் போகிறது மட்டும் இல்லாமல் யூரின் போகணும்னு நினச்சாலே, ஸோ ஓவர் ஆக்டிவ் பிளாடர் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம், இல்லைன்னா அர்ஜி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். என்னால் யூரின் அடக்கவே முடியலங்க, இப்போ யூரின் வர மாதிரி இருக்குது, உடனே பாத்ரூம் போகிறதுக்குள்ளே எனக்கு யூரின் லீக் ஆகிடுது, வந்துடுது. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் யூரின் அதிகமாக போதா இல்லைங்க, ஒரு 150 ml 200 ml தான் இருக்கும். அதுக்கே இவ்வளோ நான் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. ஸோ வயதானவர்கள், சர்க்கரை நோயாளிகள் பெரும்பாலும் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறுநீர் பிரச்சனை. அடுத்து 4வது முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, யூரின் போகும்போது லைட்டாக பிங்க் கலர்லேயோ இல்லை சிவந்த நிறத்திலேயோ ஹெமச்சூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதுவுமே பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். ஐயோ பிளட்டு கலந்து போதே நம்ம பயந்துருவோம். இதனால் எதனால் இது ஏற்படுதுன்னா, சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆனாலோ இல்லை சுகர்னால நமக்கு சிறுநீரகங்களில் பாதிப்பு ஏற்பட்டாலோ இந்த மாதிரி வரலாம். இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அதனோட சைடு எஃபெக்ட்ஸாக கூட இருக்கலாம்.
அப்போது இந்த மாதிரி இருக்கும்பொழுதும் நமக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது பிங்க் கலர்லையோ இல்லை லைட் ரெட் கலர்லையோ உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இமிடியேட்டாக நீங்கள் மருத்துவரை ஆலோசனை செய்யணும். அடுத்து 5வது முக்கியமான ஒரு விஷயம், இது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை ஆலோசனை செய்யணும். அப்படின்னா ஃப்ரோத்தி யூரின் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். ஃப்ரோத்தி யூரின்னா நுரையோடு போகக்கூடிய ஒரு நிலைமை. ஸோ யூரின் போகும்போது உங்களுக்கு நுரை வருதா, புரோட்டீன் லீக்கேஜ், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ மருத்துவரை சந்தித்து இதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருதுன்னா சுகர் இருக்கிறதுனால வரக்கூடியது தான். ஸோ சுகர் இருக்கிறவங்க நுரையோடு நீங்கள் யூரின் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்த 6வது முக்கியமான ஒரு பிரச்சனை, நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்னன்னு பார்த்தோம்னா இன்ஃபெக்ஷன். ஸோ அடிக்கடி என்ன ஆகும்னா, முக்கியமாக பெண்கள்ங்க, ஸோ சுகர் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நேச்சுரலாகவே நமக்கு என்ன ஆகுனா உடலில் அந்த ஒரு பாதிப்பு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாமினா குறையிறது. ஸோ இம்மிடியேட்டாக என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்கிறோம். ஸோ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து கடைசியான 7வது முக்கியமான ஒரு விஷயம் ஆண்கள் சந்திக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பிளாடரில் வரக்கூடிய பிரச்சனை. யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, யூரின் போகக்கூடிய வேகம் குறையிற மாதிரி இருக்குது. எவ்வளவுதான் நான் புஷ் பண்ணாலும் மெல்லியதாக யூரின் போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருந்தால், ஸோ அதனாலையும் என்ன ஆகுதுன்னா பிளாடரில் நமக்கு அழுத்தம் ஏற்பட்டு யூரின் வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்படுது. ஸோ நிறைய ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரோஸ்டேட் கிளாண்டில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ நரம்புகள் பாதிக்கப்படுறதுனாலையும் என்ன ஆகுதுன்னா நமக்கு பிளாடர் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வீக் ஆகிறதுனால சிறுநீரை சரியாக வெளியேற்றம் செய்ய முடியாது. இதில் முக்கியமாக என்ன ஆகுனா ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிளாடர் ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த நீர் வந்து கிட்னியை நோக்கி போயிட்டு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டேமேஜ் ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சர்க்கரை நோயால் இத்தனை சிறுநீர் பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ இது ஏற்படாமல் இருக்க முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக இந்த புரோட்டீன் யூரியா கண்டிஷனுக்காக இருக்கட்டும், சர்க்கரை நோய்க்காக இருக்கட்டும், ஸ்பெஷல் மெடிசன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோங்க. அப்போது உங்கள் சிறுநீரகத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் சித்த மருத்துவத்தில் என்னென்ன இருக்குது, சிறுநீர் பிரச்சனைகளை சமாளிக்க மூலிகைகள் என்னென்ன எடுக்கலாம், ஸோ இதுலையுமே சித்தர்கள் நமக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. இதில் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது கடலழிஞ்சில் கற்பம் முக்கியமான ஒன்றுங்க. ஸோ கடலழிஞ்சில் அப்படின்னு சொல்லும்பொழுது இதனுடைய மருத்துவ குணங்கள் சுகரை வந்து நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்கும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மெடிசனாக சித்த மருத்துவத்தில் இருக்குது. அடுத்து முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா தேற்றான்கொட்டை கற்பம். இந்த தேற்றான்கொட்டை கற்பத்தோட நாவல் கற்பமும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது இந்த மாதிரி இப்போ நம்ம 7 வகையான சிறுநீர் பிரச்சனை பார்த்தோம். சர்க்கரை நோயாளிகள் சந்திக்கக்கூடியது இந்த 7 வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கற்பத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். தேற்றான்கொட்டைன்னு சொல்லும்போது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அதனோட நெஃப்ரான்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இது பயன்படுதுங்க. ஸோ ரெகுலராக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்த நம்மளுடைய சுகர்னால கிட்னி டேமேஜ் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், ஸோ பிளாடரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் உங்களுக்கு இது பயன்படுதுங்க. ஸோ ரெகுலராக இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்களுக்குமே தீர்வு இருக்குது. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி சுகர்னால சிறுநீர் பிரச்சனை இருந்து கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க அப்படின்னு, ஏன்னா நிறைய பேர் தும்மனா இருமுனா கூட எனக்கு யூரின் லீக் ஆகிடுது டாக்டர்னு நிறைய பெண்கள் அவதிப்படுறீங்க. ஸோ அதற்கு பிளாடர் மசில்ஸை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேங்க. நிறைய பேர் 10 வயது 13 வயது குழந்தையாக இருந்தாலும் பெட் வெட் பண்ணுறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ குழந்தைகள் இந்த மாதிரி பெட் வெட் பண்ணுறாங்கனாலும் அதற்கான சிகிச்சைகளும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் கொடுக்கக்கூடிய அந்த தேற்றான் கற்பம் மருந்தாகவே பயன்படுத்தும் போதும் ஸோ இந்த பெட்வெட் பண்ணுற ஒரு ஹேபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.